சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, யாவே 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 ரஃபேகா, யாவே 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 ரஃபேகா, யாவே ரஃபேகா. நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வார்த்தை உம்முடையது தகப்பனே, வானமென சிங்காசனம் பூமியினுடைய பாதப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய வார்த்தையின் மூலமாய் இந்த வார்த்தையுடைய பாதப்படியில சமர்ப்பிக்கிறோம் சாமி. அடியை மறைத்தில் வெளிப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க பெருகணும், நான் சிறுகணும் என்று சொல்ல வேண்டிக் கொள்ளும் உங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன் ஆமேன். எடுத்தவர்கள் வாசிப்போம். யோபு எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் போகும் வழியை யார் அறிவார் அப்படின்னா கர்த்தர் அறிவார். யோவான் சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி, இன்றைக்கு சோதனை அப்படின்னு சொன்ன உடனே என்னடா அது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுமா சோதனையை பற்றி பேசுகிறாரு, வேதனையை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்காதபடிக்கு, முதலாவது நான் போகும் வழியை என்ன செய்வார், அவர் அறிவார். இன்றைக்கு நம்ம போகிற பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் என்ன செய்திருக்கிறாங்க, ஒவ்வொரு பாதைகளுக்குள்ளாய் கடந்து சென்றிருக்கிறார்கள். உங்களுடைய வழி இதுவே என்று உங்களுக்கு பின்னாக சொல்லப்படுகிறவருடைய சத்தத்திற்கு நம்ம என்ன செய்யணும், செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். நம்முடைய சுயத்தின்படி நம்முடைய பாதைகளில் நம்ம என்ன செய்யக்கூடாது, நடந்து ஓடினோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், வேதனை இருக்கும், சோதனை இருக்கும், போராட்டம், பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு பின்னாக இருந்து சொல்லுகிற அந்த ஆவியானவருக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது, நீங்கள் போகிற ஒவ்வொரு பாதைகளையும் தேவனாகிய கர்த்தர் செவ்வையாய் நடத்தி அந்த பாதைகளிலே உங்களுக்கு சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், விடுதலை இருக்கும், சுகத்தை கொடுத்து நீங்கள் நடக்க வேண்டிய ஒவ்வொரு பாதைகளிலும் உங்களை நடத்தி செல்ல அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்திலே அநேக மனிதர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். அவர் நடந்த ஒவ்வொரு பாதைகளை பார்க்கும் பொழுது, அநேக நேரங்களுக்குள்ளாய் கடந்து செல்லும் பொழுது, அநேக பாதைகளுக்குள்ளாய் கடந்து செல்லும் பொழுது, வேதனைகள் மத்தியிலும் சோதனைகள் மத்தியிலும் கடந்து சென்றாலும் தேவனாகிய கர்த்தருக்குள்ளாய் அவர் நடக்கும் பொழுது அவர் சேர வேண்டிய இடத்துல அவர் சரியாய் கொண்டு போய் சேர்த்தார். ஹல்லேலூயா. வேதத்தில் எடுத்தவர்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்கள் அப்படியே வாசிப்போம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு தன் சகோதரர்களுக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவனை நோக்கி, கேளுங்கள், கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது
நிமிர்ந்து நின்றது, உங்கள் அரிக்கட்டுகள் சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவனை பார்த்து, பண்ணுவாரோ ஆளப் போகிறாயா என்று சொல்லி சொப்பனங்களின் நிமித்தமும் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். வேறொரு சொப்பனம் கண்டு சகோதரனை நோக்கி, இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை தகப்பனுக்கும் சகோதரருக்கும் சொன்னபோது அவனை பார்த்து, என்ன, நானோ தாயாரும் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து வணங்குவாரோமே என்றார்கள். ஆமென். இந்த காரியத்தை நீங்க அறிஞ்சிருப்பீங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். தரிசனத்தை கொடுத்து அவனுடைய அரிக்கட்டுகளுக்கு முன்பதாக அவருடைய சகோதரர்கள் எல்லாருடைய அரிக்கட்டுகளும் கீழே விழுகிற காரியங்களை அறிந்திருப்பீங்க. அதே போல சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவனுக்கு முன்பதாக வணங்கும் என்று சொல்லி ஆண்டவர் தரிசனத்தை யோசேப்புக்கு கொடுக்கிறார். தரிசனத்தை கொடுத்தா உடனே அந்த காரியம் நடந்துடணும் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? நிறைய நாள்ல நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னா உடனே நம்மளுக்கு காரியம் நடந்துடணும். இன்றைக்கு ஜெபித்தோம் அப்படின்னா அடுத்த நிமிஷமே நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜெபம் கேட்கப்படணும், பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம்? நம்ம நினைக்கிறோம். அதே போலதான் யோசேப்பு நினைத்த ஒரு காரியம், அரிக்கட்டெல்லாம் கீழே விழுகுது, நட்சத்திரமெல்லாம் வணங்குது அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு யோசேப்பினுடைய வாழ்க்கையில. எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா நடக்கும் போல, எல்லாமே ரொம்ப அற்புதமா நடக்க போகுது போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த தரிசனத்தின் மூலமாய் அவருடைய சகோதரர்கள் அவர்கள் என்ன செய்யறாங்க? பகைக்கிறாங்க. எதிராய் அநேக சூழ்ச்சிகள் வருகிறது. அவரை என்ன செய்யறாங்க? அதுக்கு அடுத்த சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அவர் குழியில் இறக்கி போடுறாங்க. அந்த கண்ட தரிசனத்துக்கு எதிராக அநேக தவறான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தடையாய் அநேக காரியங்கள் எதிராய் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எடுக்கிற ஒவ்வொரு காரியம், நம்மை குறித்தான ஒரு தரிசனம், நமக்காய் வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கு எதிராய் அநேக சூழ்ச்சிகள் வரும், அநேக விதமான அவிசுவாசமான வார்த்தைகள் வரும். அதே போலதான் ஆண்டவர் என்ன செய்துட்டாரு? அவருக்கென்று ஒரு தரிசனத்தை காண்பித்து விட்டார். உன்னுடைய அரிக்கட்டுகளுக்கு முன்பதாக உன்னுடைய சகோதரர்கள் அரிக்கட்டு வணங்கும், உன்னுடைய அப்பா அம்மா உன்னை வணங்குவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் தரிசனத்தை காண்பித்து விட்டார். ஆனால் அது நிறைவேறுகிற வரைக்கும் என்ன செய்யும்? காத்திருக்கணும். நெடுநாளாய் காத்து இருக்குது என்ன செய்யும்? இருதயத்தை இழைக்க பண்ணி கொண்டே இருக்கும். ஆனால் விரும்பினது வரும் பொழுது எப்படி இருக்குமா? அது ஜீவ விருட்சத்தை போல இருக்குன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நெடுநாளாய் காத்திருக்கிறோம். காத்திருக்கும் பொழுது அநேக நேரங்களில நம்முடைய இருதயத்தை இழைக்க பண்ணி கொண்டே இருக்கும். அநேக நேரங்களில் நம்முடைய வழிகள் அப்படித்தான் இருக்கும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் பிரயாசப்படுறேன்ப்பா, ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட அநேக காரியங்கள் நெருக்கி கொண்டே இருக்கு, நல்லா முடியல ஆண்டவர் என்று சொல்லி. அதே போலதான் யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்துட்டாரு. உன் அம்மா அப்பா வணங்குவாங்க, உன் சகோதரர் வணங்குவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னும் தரிசனம் நிறைவேற்றப்படலை. ஆனால் என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் அந்த தரிசனத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறான். அவனுடைய அடுத்த அதிகாரம்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவனை குழியில தள்ளுறாங்க. அவன் நினைச்சு பார்த்திருப்பான், என் தரிசனம் அவ்வளவுதான் போல இருக்கு, முடிஞ்சு போயிருச்சு, நான் மரித்து போறேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு அதே போலதான் நீங்க ஜெபிக்கும் பொழுது அநேக அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி அந்த ஜெபத்திற்கு தடைகளை கொண்டு வந்து கொண்டே இருப்பாங்க. உன்னால முடியாதுமா, நீ ரொம்ப பலவீனமா இருக்கிற, நீ ஜெபிச்ச என்ன செய்யாது, உன் ஜெபம் கேட்கப்படாது அப்படின்னு சொல்லி அநேக அவிசுவாசங்களை கொண்டு எப்படி யோசேப்பினுடைய தரிசன தடையாய் அநேக காரியங்களை கொண்டு வந்தார்களோ அதே போல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் உலக மனிதர் அநேக காரியங்களை கொண்டு வந்து கொண்டே இருப்பாங்க. ஆனாலும் நம்ம சோர்ந்து போயிடாதபடிக்கு எனக்காய் வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேறும், எனக்காய் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், எனக்காய் என் ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அது மனிதருடைய வார்த்தை அல்ல, மாறாக என்னை படைத்த தேவன் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தை என்று சொல்லி நான் விசுவாசித்து ஓடும் பொழுது தேவனாகிய
கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளை செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், சோர்ந்து போயிடாதபடிக்கு நமக்கென்று வைத்திருக்கிற இந்த வழியிலே, நமக்கென்று வைத்திருக்கிற இந்த பாதையில ஓடும் பொழுது கல்லு மண் எல்லாம் இருக்கும், பள்ளமேடெல்லாம் இருக்கும், ஓடுகிற பாதையில் துன்பம் துயரமெல்லாம் இருக்கும். ஆனாலும் நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்டதான ஓட்டம், நமக்கென்று வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்கு என் ஓட்டம் எப்படி இருக்கு என்பதை நம்ம ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது பலவீனம் வரும், சுகவீனம் வரும், அவிசுவாசம் வரும், தேவையற்ற வார்த்தைகள் வரும். ஆனால் எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு எனக்கென்று வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை பெறுறது நினைச்சணும், எனக்கென்று வைத்து இந்த பாதையில் ஓடிக்கொண்டே இருக்கணும். யோசேப்பா தான் செய்தார். அவருடைய தரிசனம் நிறைவேறணுன்றதுக்காக சகோதரர்களை குழியில இறக்குனாங்க. அதே சகோதரர்கள் என்ன செய்றாங்க, அந்த குழியிலிருந்து அவரை தூக்கி எடுக்கிறாங்க. இன்றைக்கு நீங்க சோர்ந்து போன நிலைமையிலிருந்து உங்களை ஆண்டவர் மறுபடியுமாய் உங்களை தூக்கி எடுத்து உங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய், நீங்கள் அதை ஆளும்படியாய் தேவனாகிய கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்க அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக நேரங்கள் நீங்க விழுந்து போயிருந்திருக்கலாம், ஒரு தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களை மறுபடியும் என்ன செய்கிற ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார். நீங்கள் ஓட வேண்டிய தூரம் இன்னும் இருக்குது, நீங்க போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய பாதைகளிலே ஓடுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார், அவர் பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த சொப்பனை நிறைவேறணும், இந்த வார்த்தை நிறைவேறணும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதனையின் பாதையில் நடத்தி வந்தாலும் நடத்துகிற பாதை எப்படிப்பட்டது என்பதை சிந்தித்து நாம் ஓடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். நீதிமொழிகள் 27:21. வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. அவர் வழியை அறிந்திருக்கிற தேவன் சோதித்த பின் எப்படி இருக்கணுமா, சுத்த பொன்னாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்மளுக்கு வரணும். இன்னைக்கு தங்கத்தை எத்தனை முறை உருவாக்கணும், 7 மூலை என்ன சொல்லுவாங்க, அந்த குகையில் போட்டு உருக்கி 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 என்ன பண்ணுவாங்கன்னா அது நல்ல ஒரு பொண்ணாக விளங்கணுன்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா அதை உருக்கி எடுக்கிறது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் சோதனை வரும் பொழுது மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. இன்றைக்கு நம்ம அநேக நேரங்களில் நம்மளை புகழ்ந்து ரொம்ப புகழ்ச்சியாக சொல்லி கொண்டு இருப்போம். நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என் குடும்பம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என்னுடைய பேக்ரவுண்ட் எப்படிப்பட்டது தெரியுமா, என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வாயில் வர வார்த்தையை ரொம்ப புகழ்ச்சியாக சொல்லுவோம். ஆனால் அதை யாரு கொடுத்தா, அது யார் மூலமாக வந்தது என்று சொல்லி அவரை மறந்துடுவோம். மாறாக நமக்கு ஐஸ்வர்யம் கிடைச்சிருச்சு, எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு கர்த்தரை மறந்துடுவாங்க நிறைய பேர். நிறைய நேரத்தில் கர்த்தரை மறந்து என்னுடைய சுயத்தினால எனக்கு கிடைச்சது, என்னுடைய ஞானத்தினால எனக்கு கிடைச்சது, என்னுடைய டேலண்ட்னால கர்த்தர் எனக்கு வேலையை கொடுத்தார், அதன் மூலமாக நான் சம்பாதிச்சு நான் ஐஸ்வர்யமான என்னை கர்த்தர் ஒன்று செய்யலை, ஆசீர்வதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஒரு சோதனை. இந்த வாயின் வார்த்தையில் புகழ்ச்சி புகழ 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 இன்றைக்கு மனுஷனுக்கு எதுதான் வருது, அந்த புகழ்ச்சி தான் ஒரு சோதனையாக வருது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். மத்தேயு 6:13. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். சோதனைக்குட்பட பண்ணாமல் எங்களை தீமை நின்று என்ன செய்யுங்க, எங்களை ரட்சித்து கொள்ளுங்க ஆண்டவர். நாங்கள் சோதனைகளுக்குள்ளாய் நாங்கள் விழுந்து போய்விடாதபடிக்கு, அந்த சோதனையின் பாதைகளுக்குள்ளாய் நாங்கள் கடந்து போய்விடாதபடிக்கு, ஏன்னா நான் பொண்ணா விளங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சோதிக்கப்படணும். ஒரு சோதனை வந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், ஒரு பொண்ணா விளங்க முடியும். ஒவ்வொரு வேளையும் ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை சோதிப்பார். சோதிப்பார் அப்படின்னு என்னடா ஆண்டவர் சோதிப்பார், என்னைய நான் நல்லா தானே இருக்கிறேன், ஆண்டவர் சோதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தவர்ல வாசிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ஜீவ காலமெல்லாம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம், ஆதலால் அவர் தாமே
சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவையார் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம அநேக நேரங்களில் என் வாழ்க்கையில சோதனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சோதனையை பற்றியே பேசி கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம அநேக நேரங்களில் சோதிக்கப்படும் பொழுது, ஆண்டவரே நான் ரொம்ப சோதிக்கப்படுறேன்ப்பா, என்னால் நிச்சயமா முடியல ஆண்டவருடைய பலவீனம் நெருக்குது, என்னுடைய சோதனை நெருக்குது, என்னுடைய சூழ்நிலை எல்லாம் நெருக்குது என்று சொல்லி நெருக்கத்தை குறித்து பேசும் பொழுது எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி நம்ம கலங்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறீர்கள். எதை குறித்தும் நீங்கள் கலங்காதபடிக்கு உங்களுக்கு உதவி செய்ய ஒரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர்தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதை குறித்தும் யோசிக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோதனை வந்தாலும் எனக்கு அவர் உதவி செய்வார். உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார், என்னை வழிநடத்த ஒருவர் இருக்கிறார். அந்த சோதனை ஏங்க வருது அப்படின்னா, அவன் தன் சுய இச்சையின்படி இழுக்கப்படுகிறதுனால தான் என்ன செய்யப்படுகிறான், மனுஷன் அந்த சோதனைகளுக்குள்ளாய் கடந்து போறான். இன்றைக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும், ஆசை இருக்கணும், ஆனால் என்ன செய்யக்கூடாது, ரொம்ப ஆசை இருந்துடக்கூடாது. இன்றைக்கு அதான் நம்முடைய அந்த இச்சையின் மூலமாக இழுக்கப்பட்டு நம்ம அளவுக்கு அதிகமான ஒரு ஆசை நமக்குள்ளாய் வரும் பொழுது அது என்ன செய்கிறது, அது இச்சையாய் கடந்து வந்து நம்ம என்ன செய்யுது, சோதனைகளுக்குள்ளாய் கடந்து வருது. இன்றைக்கு நம்முடைய தேவை என்ன, நம்முடைய தேவைக்கு அப்பாற்பட்டு கடனை வாங்கி ஒரு காரியத்தை செய்து அந்த கடனின் நிமித்தமாய் வருகிற பிரச்சனை போராட்டங்கள் நமக்குள்ளாய் வரும் பொழுது நம்ம என்ன செய்யப்படுறோம், ஒரு சோதனைகளுக்குள்ளாய் கடந்து வருகிறோம். அதான் வசனத்தின்படி தன் சுய இச்சையின்படி அவனவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இன்றைக்கு நம்ம அநேக நேரங்களில் சோதிக்கப்படும் பொழுது நான் ஏன் சோதிக்கப்படுறேன் ஆண்டவரே, நான் ஏன் சோதிக்கப்படும் போது அவனவன் தன் சுய இச்சை, அந்த இச்சை நமக்குள்ள வரும் பொழுது அந்த இச்சையை கொண்டு வர்றது யாருன்னா பிசாசு. இன்றைக்கு நம்ம நல்லா இருந்துட்டோம்னா யாருக்கு பிடிக்காதுங்க, பிசாசுக்கும் பிடிக்காது, அடுத்து இன்னொருத்தவங்களுக்கும் பிடிக்காது, பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் பிடிக்காது. எப்படி அவன் நல்லா இருக்கிறான், இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான், எப்படிறாது இவ்வளவு சமாதானமா இருக்கிறான், எப்படிறாது அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொறாமை வரும், கோபம் வரும். ஆனால் இன்னைக்கு நம்ம யார் மூலமாக அந்த சந்தோஷத்தை பெறோன்றது பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் எனக்கு சந்தோஷம் வருது, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நான் கடந்து செல்வது நிமித்தமாய் நான் சமாதானமாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், என்னை தேடி ஆசீர்வாதம் வருகிறது. அப்போ அந்த இச்சை நமக்குள்ளாய், அந்த இச்சை என்ன பண்ணுறான், பிசாசு கொண்டு வரான். நீ கிறிஸ்தவர்களாகி இருக்கிய நமக்குள்ளாய் என்ன பண்ணுறான், கொண்டு வந்து எப்படி இவங்களை சோதிக்கலாம் என்று சொல்லி மனிதர்கள் மூலமாக ஒரு சோதனையை கொண்டு வரான். இன்னொன்று ஆசீர்வாதம், இவங்க அப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களே, இவங்க இந்த மாதிரி நகையெல்லாம் போட்டிருக்கிறாங்களே, இவங்க இப்படி போகிறாங்களே, உன்னால் முடியாத நீ பண்ணு செய் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத ஒரு சோதனைகளுக்குள்ளாய் கொண்டு வரான். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அதை நிதானித்து எனக்கு இது மாத்திரம் போதும், இது எனக்கு தான் தேவை, இந்த அலங்கரிப்பு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நிதானித்து நடக்கும் பொழுது எந்த ஒரு சோதனைகளுக்குள்ளாய் விழாதபடிக்கு தேவனாகி கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லை நம்ம முட்டி மோதி பார்ப்போம், இதை வாங்குவோம் அதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் வாங்கி போட்டு ஒரு சோதனைகளுக்குள்ளாய் கடந்து வரும் பொழுதும் அப்பொழுதும் வசனம் என்ன சொல்கிறது, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எப்போனா ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன்ப்பா, நான் தெரியாமல் அந்த காரியத்தெல்லாம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி அந்த சோதனைகளாய் கடந்து வரும் பொழுது இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லும் பொழுது அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கும் அவர் உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மனுஷன் உதவி செய்ய மாட்டான், சொந்தக்காரங்க உதவி செய்ய மாட்டாங்க, மாறாக உங்களையும் என்னையும் படைத்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்து அவர் நிச்சயமாகவே அவர் பதில் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒரு பொன்னாய் விளங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அந்த பொன்னா விளங்கணும்னா அந்த சோதனைகளுக்குள்ளாய் கடந்து வரும் பொழுதுதான் என்ன பண்ணணும், அது பொன்னாய் நம்மளால விளங்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தை விட்டு கடந்து வரும் பொழுது 40 நாள்ல வர வேண்டிய நாள், 40 நாள்ல அந்த எகிப்திலிருந்து கானானுக்குள்ளாய் அவங்க கடந்து வர வேண்டிய ஒரு காரியம். ஆனால் 40 வருஷம் அங்கேயே சுத்திட்டு இருக்கிறாங்க.
40 வருஷம் அந்த சோதனைகளுக்குள்ளாய் கடந்து சுற்றி வந்து கொண்டே இருக்கிறாங்க. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மோசே ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த ஊழியத்தின் பாதைகளுக்குள்ளாய் அவரை கூட்டிச் செல்ல வரும்பொழுது அநேக அடையாளங்களை அவர் காண்பிக்கிறார். எதற்காக என்றால், உன்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிக்க வேண்டும் என்று சொல்வதற்காக தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு அநேக அடையாளங்களை காண்பித்து, நீ பார்வோனுக்கு முன்பதாக நின்று என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீ விளங்க பண்ண வேண்டும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு அந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உன்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக மோசேக்கு அநேக அடையாளங்களை காண்பிக்கிறார். பார்வோனுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது நீ எப்படிப்பட்டவன், உன்னுடைய தேவன் எப்படிப்பட்டவன் என்பதை நீ விளங்க பண்ண வேண்டும் என்பதற்காக என் வழிகளை கர்த்தர் அறிவார், என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்க வேண்டும். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்திருக்கிற நமக்கு ஒவ்வொரு நாளும் அநேக சோதனைகள் வரும், அநேக பிரச்சனைகள் வரும், அநேக போராட்டங்கள் வரும். ஆண்டவர் ஆராதிக்க வருவதற்கு அநேக தடைகள் வரும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள், மகிழ்ச்சியா இருந்தேன். மோசே அதான் சொன்னாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து நீங்க கானானுக்கு கூட்டி வருவதற்கு ஆண்டவர் ஆராதிப்பதற்கென்று கூட்டிட்டு வா, வேற ஒரு காரியமும் சொல்ல. ஆண்டவர் ஆராதிப்பதற்கென்று அந்த ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு வா, அவங்களுடைய கூக்குரல் என்ன செய்யறது, என் சமூகத்தில் எட்டுகிறது என்று சொல்லி பார்வோனிடத்தில் போய் நீ பேசு மோசே, உன் சகோதரனாகி ஆரோன்னு பண்ணுவான், உனக்கு வாயா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மோசே அந்த நாட்டினுடைய அனைத்து எழுத்துக்களையும் அவர் கற்றுக்கொண்ட அந்த எல்லா காரியங்களையும் மறந்து போனது நிமித்தமாக தான் வசனம் சொல்லுறது, அவன் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனாய் இருக்கிறான். எல்லா வார்த்தையும் மறந்துட்டான். அவன் நாட்டில் இருந்த அந்த எகிப்தில் பேசிக்கொண்ட வார்த்தையை மறந்தது நிமித்தமாக தான் தேவனாகிய கர்த்தர் உன் வாய் என்ன பண்ணுவா, யாரா இருப்பா, ஆரோன் வாய்க்கா இருப்பான்னு சொல்றாரு. ஏன்னா என்ன வார்த்தை பேசணும் தெரியல, பாஷை மறந்து போச்சு. அவன் ஆடுகளை மேய்த்து மலையின் பாதைகளை கடந்து சென்ற நிமித்தமாக தான் அவன் என்ன சொல்ல வசனம் சொல்லுது, அவன் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனாய். அவனால பேச முடியல. நம்ம நினைச்சிருப்போம் திக்குவாயின்னு சொன்ன உடனே ஏதோ திக்கி பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுடைய அந்த பாஷை மறந்து போனது நிமித்தமாய் அவன் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவன் கர்த்தருடைய வார்த்தையை மறந்தது நிமித்தமாய் தன்னுடைய சகோதரன் மூலமாய் அந்த இடத்தில் கடந்து சென்று இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானானுக்கு கடந்து வர வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக அவன் ஜனங்கள் என்ன செய்யணும், வழி நடத்தி வரணும். உன் வழிகளை கர்த்தர் அறிவார், என் வழிகளை கர்த்தர் அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன். அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யணும், மோசே வழி நடத்தி வரணும். இன்றைக்கு உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஊழியர் உங்களை என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்தி வருகிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மோசே அந்த கானானுக்குள் வழி நடத்தி வரணும், எதுக்குன்னா அந்த பொன்னாக எப்படி அந்த ஜனங்களை விளங்கணுமோ அதே போலத்தான் மோசே எப்படி கானானுக்குள் அழைத்து செல்லணுமோ அதே போல உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஊழியர் உங்களை என்ன பண்ணணும், அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாய் உங்களை வழி நடத்தி செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொருத்தவங்களும் எப்படி இருக்கணும், பொன்னாக விளங்க வேண்டும்னா உங்களுடைய வழிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த வழிகளின் பாதைகள் என்ன பண்றாரு, மோசே அந்த ஜனங்களை வழி நடத்தி வருகிறார். அந்த ஜனங்கள்லாம் ரொம்ப சூப்பரான ஜனங்கள்ல, ரொம்ப ஒரு சூப்பரான ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அவங்க கூக்குற நிமித்தமாய் கர்த்தருடைய பதிலை கேட்டு அவங்க நினைச்சிருப்பாங்க எல்லாமே நம்ம கடந்து வந்த உடனே எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிரும் போல இருக்கு, சந்தோஷமா இருப்போம் போல இருக்கு. ஏன்னா இங்க செங்கல் சூழலில் அறுத்து 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 ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. நம்ம இந்த எகிப்தை விட்டு கடந்து வரப்போறோம், வரும் பொழுது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அவங்க வணங்கா கழுத்துள்ள ஒரு ஜனம் அப்படின்றது யாருக்கு மட்டும்தான் தெரியும், கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப வாசிப்போமா, யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை
அவர் அறிவார். நான் எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற வழியை யார் அறிவார் அப்படின்னா கர்த்தர் அறிவார். இந்த சபையில இருக்கிற நாம் பரலோகத்திற்கு போகிற வழியை யார் அறிவார் அப்படின்னா நம்முடைய கர்த்தர் அறிவார். அடுத்து, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சோதித்தார், சோதனைக்குட்பட பண்ணினார். ஆனால் தப்பின ஜனம் 2 பேர் மாத்திரம்தான். அதே போல இந்த உலக வாழ்க்கைக்குள்ளாய் நமக்கென்று கொடுத்திருக்கிற இந்த உலக வாழ்க்கைக்குள்ளாய் சபைகளுக்குள்ளாய் வந்திருக்கிற நம்மை தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சோதிக்கிறார். எதற்காக என்றால் நாம் பொன்னாக விளங்க வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு கர்த்தருடைய ரகசிய வருகைக்குள்ளாய் நாம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நமக்காய் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த சோதனையின் பாதைகளுக்குள்ளாய் நாம் கடந்து வரும் பொழுது தேவன் கொடுத்திருக்கிற அந்த ரகசிய வருகைக்குள்ளாய் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சோதனையின் பாதைகளுக்குள்ளாய் நாம் கடந்து வரும் பொழுது அந்த வழிகளை கர்த்தர் அறிகிறார். அந்த வழிகளின் பாதைகளுக்குள்ளாய் நாம் கடந்து வரும் பொழுது அந்த சோதனைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஏனால் நம்ம சோதிக்கிறவரும் கர்த்தர் கிடையாது, அவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த பாதைகளுக்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஒப்பு கொடுத்த இஸ்ரவேல் 2 பேரு, யோசுவாவும் காலேபும் மாத்திரமே. மோசையால கூட உள்ள போக முடியல. ஏன்னா ஜனம் அப்படி போட்டு அவரை டார்ச்சர் படுத்தி அவரால் முடியல. அத்தனை லட்சம் ஜனங்களை வழிநடத்த வந்த மோசே அவரால் கானானுக்குள்ள போக முடியல, மாறாக கானானை பார்க்க தான் செஞ்சாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வழிகளை அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை அதிகமாய் செபிக்க வைக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்ம துதிக்க வைக்கிறார். நம்ம இஸ்ரவேல் ஜனங்களே போல நம்ம வணங்கா கழுத்துல ஜனங்களா இருக்காதபடிக்கு, இஸ்ரவேல் ஜனங்களே போல நம் கீழ்ப்படியாத ஜனங்களா இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு 40 நாள்ல கடக்க வேண்டியதை 40 வருஷம் ஆனது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு வாரத்துல கிடைக்க வேண்டியது அல்லது ஒரே நாள்ல கிடைக்க வேண்டிய ஒரு காரியத்திற்கு நம்முடைய இச்சை காரணமா இருந்து விடாதபடிக்கு, நம்முடைய தேவையற்ற எந்த ஒரு காரியமும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையா இருந்து விடாதபடிக்கு, நம்முடைய ரகசிய வருகைக்கு எதுவும் எந்த ஒரு காரியம் தடையா இருந்து விடாதபடிக்கு, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அது கானானுக்குள் நுழைந்தார்களோ அதே போல ஆண்டவர் நம்மை அந்த ரகசிய வருகைக்குள்ள எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஒரு பொன்னாக விளங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அநேக நாட்கள் நம்ம சோதனைகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் எப்படிப்பட்ட காரியம் புரட்டி போட்டாலும் யோசுவா காலேபு போல விசுவாசத்தின் சந்ததியாய் ஆண்டவர் உமக்காய் நாங்கள் வைராக்கியமாய் இருக்கிற ஒரு பிள்ளைகளாய் எப்படி இந்த கானானுக்குள் அவர் நுழைந்தார்களோ அதே போல இந்த ரகசிய வருகைக்குள்ளாய் நாங்கள் நுழையணும். ஆண்டவரே, இந்த 2ஆம் வருகைக்கு முன்பதாக வருகிற இந்த ரகசிய வருகைக்குள்ளாய் நானும் என் குடும்பமும் கடந்து செல்லணும். அப்பா, நாங்கள் கைவிடப்பட்ட சந்ததியாய் நாங்கள் போய்விடாதபடிக்கு நான் போகும் வழியை அறிந்திருக்கிற தகப்பன், என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்கணும். ரகசிய வருகைக்குள்ளாய் நான் கடந்து போகணும். அப்பா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செய்விப்போம் என்று யோசுவா சொன்னது போல நானும் என் குடும்பமும் ரகசிய வருகைக்குள்ளாய் கடந்து போனோம். 2ஆம் வருகைக்கு முன்பதாக வருகிற ரகசிய பாதை நான் கடந்து போகணும். நான் கைவிடப்பட்ட ஒரு சந்ததியாய் போய்விடாதபடிக்கு, என் குடும்பம் கைவிடப்பட்டு போய்விடாதபடிக்கு, சோதனைகளுக்குள்ளாய் நான் போய்விடாதபடிக்கு நான் ஒரு பொன்னாக விளங்கணும். ரகசிய பாதைகளுக்குள்ளாய் நான் கடந்து வரணும். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அதான் ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி மோசே கொடுத்த அந்த வாழ்க்கையை போல இன்றைக்கு ஊழியர் உங்களை நடத்தி வருகிற ஒரு காரியம் அதுதான். நீங்க இந்த ரகசிய வருகைக்குள்ளாய் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி, இது கடைசி காலமா இருக்கிறது. அநேக இடங்களில் வேதனைகள் துன்பங்கள் போய் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு விரோதமாய் அநேக மனிதர் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள், அநேக காரியங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த 2ஆம் வருகைக்கு முன்பதாக வருகிற ரகசிய பாதைகளுக்குள்ளாய் நாமும் நம் குடும்பம் கடந்து செல்ல வேண்டும். கொடுத்திருக்கிற நேரங்களை நாம் பிரோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக ஒவ்வொரு நாளும் ஊழியக்காரர் வழிநடத்தி வருகிறார். நம்முடைய குடும்பம் நல்ல முறையிலே வர வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய குடும்பம் நல்ல முறையிலே அவர் கர்த்தருக்குள்ள இன்னும் அதிகமாய் நாம் பலப்பட வேண்டும் என்று சொல்லி, இன்னும் அதிகமாய் நாம் செபிக்க வேண்டும். எதற்காக என்றால் நம் நல்ல ஒரு பொன்னாக விளங்க வேண்டும் என்று சொல்லி, அந்த கானானுக்குள் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி, அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாய் நாம் நம் குடும்பம் கடந்து வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய வழிகளை அறிந்திருக்கிற தகப்பன் ஒருவர் மாத்திரமே. அப்படி நம்ம எழுந்து நின்று இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நின்று உயர்த்துகிறோம். எங்கள் இயேசுவே,
நாங்கள் பொன்னாக உமக்குள்ளாய் நாங்கள் விளங்கணும் அப்பா. வாய்களை திறந்து அப்பா எங்களுடைய வழிகளை அறிந்திருக்கிற ஆவியானவரே உயர்த்துகிறோம். எங்கள் இயேசுவே உயர்த்துகிறோம் அப்பா. யோபு சொன்னது போல ஆண்டவரே, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அப்பா உம்முடைய சோதத்தினுக்குள்ளாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என் வழிகள் இந்த நாளில் எப்படி இருக்குது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்துல என் வழிகளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உங்களுடைய வழிகளை நீங்க கர்த்தரத்துல ஒப்பு கொடுங்க. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அந்த வழியில் நீங்கள் நடக்கும் பொழுது நீங்க ரகசிய வருகைக்குள்ளாய் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அந்த வழியில் நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த வழியில் நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்கும். அந்த வழியில் நீங்கள் நடக்கும் பொழுது நீங்க பொன்னாக விளங்குவீங்க. அந்த வழியில் நீங்கள் நடக்கும் பொழுது அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அப்பா அந்த பரலோக ராஜ்யத்திற்கு என்னையும் என் குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா. என் சபையை நீங்க ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே என் வழியில் ஆயத்தப்படுத்துங்க. என் சபையை அந்த வழியில் ஆயத்தப்படுத்துங்கப்பா. என் சபையை நாங்க ஒருமுகப்படுத்தி நாங்க ஆயத்தப்படுத்தணும் ஆண்டவரே. என் சபையில வருகிற ஒவ்வொரு மக்களும் ஆயத்தப்படுத்தப்படணும் ஆண்டவரே. சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஆயத்தப்படணும் ஆண்டவரே. என் பக்கத்தில் இருக்க குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும் அப்பா. அந்த குடும்பத்தை பொன்னாக விளங்க பண்ணி எப்படி மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்தாரோ அதே போல என் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் வழி நடத்தணும் ஆண்டவரே. சுவிசேஷத்தை சொல்லணும் அப்பா. இந்த கானானுக்குள்ள நுழைய செய்யணும் ஆண்டவரே. என் பாதைகள் இன்றைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது ஆண்டவரே? உங்க பிரியமில்லாமல் இருக்கிறதா? எல்லாவற்றையும் நீங்க மாற்றி போடுங்க ஆவியானவரே. என் பாதைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்துல என் பாதையை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பாதையில் போகும் பொழுது என் வாழ்க்கையில சமாதானம் இருக்கும் ஆண்டவரே. இன்றைக்கு வழி தப்பினா ஏதாவது பாதையில போனாலும் ஆண்டவரே என்னை முழுவதுமாய் என்னை மன்னித்து அப்பா, என்னை முழுவதுமாய் என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. என்னை முழுவதுமாய் என்னை கழுவி ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள ஒரு பாதையில் நீர் கொடுத்திருக்கிற பாதையில் நடக்க என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் எங்கள் ராஜாதி ராஜாவே. மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் இயேசுவே. பாதங்களில் தான் என் வாழ்க்கை, உம் கரங்களில் தான் என் எதிர்காலம். உம் பாதங்களில் தான் என் வாழ்க்கை, உம் கரங்களில் தான் என் எதிர்காலம். உம் பார்வையிலே நான் வாழ விரும்புகிறேன். உம் பார்வையிலே நான் வாழ விரும்புகிறேன். கர்த்தாவே நீர் போதும் எனக்கு. கர்த்தாவே நீர் போதும் எனக்கு. சொல்லுவோமா? கர்த்தாவே நீர் போதும் எனக்கு. கர்த்தாவே நீர் போதும் எனக்கு. கர்த்தாவே நீர் போதும் எனக்கு. கர்த்தாவே நீர் போதும் எனக்கு. ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உடைய பாதைகளில் அப்பா தடைகளாய் நிற்கிற எல்லா தடைகளையும் நீர் மாற்றி போட்டு உடைய வாழ்க்கையில் ராஜாதி ராஜாவை நீர் கடந்து சென்று உடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அடைக்கப்பட்ட வாசல்களையும் திறந்து கொடுத்து அப்பா, திறக்கப்பட்ட வாசல்களுக்குள்ளாய் நாங்கள் கடந்து சென்று எங்களுக்காய் வைத்திருக்கிற சமாதானம், எங்களுக்காய் வைத்திருக்கிற தரிசனம், எங்களுக்காய் வைத்திருக்கிற இந்த ஊழியத்தின் பாதைகளுக்குள்ளாய் நாங்கள் இன்னும் அதிகமாய் நாங்கள் கடந்து செல்ல உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்ப எங்களை பலப்படுத்தி இந்த பரலோக கானானுக்குள்ளாய் எங்களை பலப்படுத்தும்படியாய் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்தி பலப்படுத்தும்படியாய் ஆயத்தப்படுத்து என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் மூலமாய் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. பொறுப்புள்ள கரங்களுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் சாமி.
நீங்க மாத்திரம் பெருகணும், நாங்கள் சிறுகணும். பேசல வேண்டிக் கொள்வது எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் நிற்கிற இடங்கள்ல ஆண்டவர்